ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு எஜுகேஷன் வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் நான் எஜுகேட் பண்ண போகிறேன். முக்கியமாக மென் இந்த ஃபேமிலி, பாய்ஸ் இந்த ஃபேமிலி, லேடிஸ் இந்த ஃபேமிலி. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற மென் அண்ட் பாய்ஸை கூப்பிடுங்க. தே நீட் டு நோ வாட் இஸ் கோயிங் ஆன் அண்ட் ஹவு தே நீட் டு பை அ சானிட்டரி பேட் ஃபார் தேர் சிக்னிஃபிகண்ட் அதர் ஆர் ஃபார் தெம்செல்வ்ஸ் ஆர் ஃபார் ஹூஎவர் தேர் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியில் இருக்கிற யாருக்கு வேணாலும் வாங்கணும். இது வந்து ரொம்ப ஒரு டேபுவான டாப்பிக்காக இருந்தது முன்னாடிலாம். இப்போ இன்னமும் டேபுவாக இருக்கான்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் நான் வளர்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் எல்லாருமே ஃபெமிலியரைஸ் ஆகிட்டாங்க. கடைகள்லாம் முன்னாடி வந்து பிளாக் கவரில் கவர் பண்ணி தருவாங்க. இப்போல்லாம் ஓப்பனாகவே எல்லோரும் பேடு, சானிட்டரி பேட் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ வாட் இஸ் அ சானிட்டரி பேட்? எவ்ரி மந்த் நம்மளுக்கு வந்து ஒரு கேர்ளுக்கு ஒரு ஒரு 14 years ஆஃப் ஏஜ்லேருந்து, சம்டைம்ஸ் 10-11 கூட தே ஸ்டார்ட் ஹேவிங் தேர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அவங்களோட ஓவரியிலேருந்து எக்கு ஃபார்ம் ஆகும். எக்கு வந்து வில் கம் அவுட் ஆஃப் தேர் ஓவரிஸ் இன்டு த யூட்ரஸ் அண்ட் அங்கேருந்து உடஞ்சி இட் வில் கிரியேட் அ மந்த்லி பீரியட். இட் வில் லாஸ்ட் ஃப்ரம் சம்வேர் ஃப்ரம் 2 daysலேருந்து 7 days வரைக்கும் இருக்கும், டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் பர்சன், டைப் ஆஃப் தேர் பாடி கண்டிஷன், அவங்களுடைய யூட்ரஸை பொறுத்து இருக்குது. ஸோ வினோத், நீங்களும் வாங்க, முன்னாடி வாங்க, அங்கே வந்து நில்லுங்க. தெரியுமா தெரியாது அந்த டாபிக்? மேரீடு மென்னுக்கெல்லாம் தெரியலன்னு சொன்னாங்கன்னா நம்ப முடியாது, தெரிஞ்சிருக்கோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பசங்க தே ஆர் வெரி ஃபெமிலியர் வித் இட். ஓகே, நான் வந்து எப்போ போனாலும் என்ன பீரியட்னா போய் என்ன கலர் பேட் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னால் அந்த கலர் பேட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இவ்வளோ வெரைட்டி நான் வந்து கடை வச்சுருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். கடையெல்லாம் கிடையாது. இந்த ஊரில் வரும்போது when I came here, I found out that there are many different brands. நான் நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு ஃபைனலாக எனக்கு இந்த ஆல்வேஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. எது எப்போ யூஸ் பண்ணணுன்றதுக்காக சொல்கிறேன். திஸ் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் பர்சனல் ஹைஜீனை பற்றி சொல்லணுன்றதுனால தான். ஏன்னா நிறைய பேர் யூ மே நாட் நோ வாட் டு டூ ஆர் ஹவு டு டூ இட். யூ மே பி யூஸிங் அ பேட், பட் யூ டோன்ட் நோ தட் தேர் மே பி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஹவு கம்ஃபர்டபுள் இட் இஸ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த மெயின் ஒன். இந்த ஃபஸ்ட் இது வந்து ஆல்வேஸோடது. இல்லை டிஃப்ரெண்ட்டான பிராண்ட்ஸில் இதே மாதிரி வேறு வெரைட்டி வச்சுருக்காங்க. இது வந்து அல்ட்ரா தின் டியூரிங் த டே யூஸ் பண்ணுறது. இந்த பேட் வந்து யூஸ்வலி எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு பேக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஹைலி அப்சார்பன்ட் காட்டன் வந்து இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இந்த பேட் வந்து இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி இப்போ லெட்ஸே இதுதான் உங்கள் அண்டர்வேர்னு வச்சுக்கோங்க. அந்த அண்டர்வேரில் இப்படி வச்சுட்டு இதை பீல் பண்ணிடணும். இந்த இதை பீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிக்கி மாதிரி இருக்கும். இப்போ இதுதான் என்னோடய அண்டர்வேர்னு வச்சுக்கோங்களேன். இதை எடுத்து இப்படி ஆப்போசிட் சைடில், இது எப்படி டெமோக்கு ஒரு கை வேணும், இங்கே வாங்க வேணும், இப்படி ஸ்டிக் பண்ணணும். இப்போ என் கை இப்படி இருக்குன்னா இப்படி ஸ்டிக் பண்ணிடணும் 2 சைடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அது வந்து மூவ் ஆகாது. இப்போ என் கை தான் அண்டர்வேர்னு வச்சுக்கோங்க, நான் போட்டிருக்கேன்னா இப்போ மூவ் ஆகாது, இது ஸ்டிக் ஆகிடும். இது பின்னாடியும் இந்த பீல் ஆஃப் இருக்குல்ல, இதுவும் வந்து ஸ்டிக்கர். ஸோ நம்ம வந்து பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒட்டிட்டோன்னா அதோடைய இட் இஸ் குட் டு கோ. இதை வந்து நம்ம போட்டுட்டு, முக்கியமான விஷயம் என்னென்னா எவ்ரி 4 hours நீங்கள் ப்ளீட் ஆகுறீங்களோ இல்லையோ, ஒரு ட்ராப் ஆனாலும் சரி ஃபுல்லாக ஆனாலும் சரி, எவ்ரி 4 hours இதை எடுத்து போட்டுட்டு வேற ஒரு பேடு மாற்றிக்கணும். ஏன்னா ஜென்ரலி அந்த கிளென்லினஸ்க்காக அவங்க அதை வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது இட் இஸ் கோயிங் டு கலெக்ட் பிளட். You're going to sit on your own blood. I know it's disgusting. So you better start changing it every 3 to 4 hours. ரொம்ப ப்ளீட் ஆச்சுன்னா 3 hours. இல்லை ஸ்பாட்டிங் தான் அது சைனா ஒன்றுமே ஆலையே நான் மாற்றணுமானா மாற்றணும். டு ஸ்டாப் அலர்ஜிஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன் மாற்றணும். இது வந்து டியூரிங் த டே யூஸ் பண்ணுறது. யூஸ் பண்ணி முடிச்சுட்டேன் சைன் என்ன பண்ணணும் அப்படின்னா, புது பேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு ரோல் பண்ணிடுங்க. இப்படி நான் இது டர்ட்டின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதை நல்லா ரோல் பண்ணிங்கன்னா இது தனியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ் பேடோடு தனியாக இருக்கும். ஸோ இதை எடுத்து அந்த ஃப்ரெஷ் பேடோட கவரில் வச்சு இப்படி ரோல் பண்ணி இதையும் அதில் வச்சு டாய்லெட்டில், லேடிஸ் டாய்லெட்டில் உள்ளே போனீங்கன்னா, when you go into the ladies toilet there is a box there inside. லெஃப்ட்டில் வந்து போட்டிருப்பாங்க, ரெகுலர் ட்ராஷில் போடக்கூடாது, லெஃப்ட்டில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே இதை டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ தட் அந்த க்ளீன் பண்ணுற ஜானிட்டர்ஸ் வந்து இதை மட்டும் எடுத்து செப்பரேட்டாக பயோ ஹேசர்டில் போட்டுருவாங்க. Okay, yeah, for people who don't know, next time when you go into a public restroom, when you sit, you see on the left side or right side there will be a small box. அது திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சின்ன பேப்பர் மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும். இது லேடிஸோட ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியாது, ரைட்?
நான் போனது இல்லைல்ல ரெஸ்ட் ரூம். ஜென்ரல் பாத்ரூம்லாம் எவ்வளோ காமன் ஃபேமிலி பாத்ரூம்லாம் போயிருப்பீங்கல்ல, டைப்பர் போடுறதுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி இதுக்கு ஒன்று இருக்கும். எனக்கு இவ்வளோ இத்தனை வயசுலயே இது நியூ இன்ஃபர்மேஷனாக இருக்குல்ல. அம்மாக்கே இது நியூ இன்ஃபர்மேஷன். அந்த பாக்ஸுக்குள்ள இது போடணும், அந்த பயோஹாசட்ல அவங்க எடுத்து போடுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு நார்மல் ஆள் தானே க்ளீன் ஒரு பண்ணுவாங்க. சின்ன தகவல்னா கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட். ஸோ இது வந்து நல்ல ப்ரிட்டி ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால இட்ஸ் குட் டு யூஸ். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். அடுத்தது நெக்ஸ்ட் வெரைட்டி இஸ் த நைட் டைம் வெரைட்டி. இந்த நைட் டைம் வெரைட்டியில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து நதர் ஆல்வேஸ்லேயே இருக்கிற அல்ட்ரா தின் நைட் டைம்னு போட்டிருக்கும். இந்த நைட் டைம் ஸ்டார் போட்ட டிசைன் இருக்கும். இதோடைய அட்வான்டேஜ் என்னன்னா லாங் லாஸ்டிங்காக நைட்டில் நம்ம, ஏன்னா நைட் டைம் வந்து ஒரு 8 hours 6 to 8 hours நம்ம மாற்ற மாட்டோம், அப்புறம் நம்ம படுத்திருப்போம். ஸோ இதில் வந்து படுத்திருக்கும் போது when you are lying down அதில் பட்டா கூட உடனே அதோட அப்சார்பன்சி அதிகமாக இருக்கும். Can you use this during the day? Yes, sure. You can use this during the night. You can use this during the day. இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் பர்சனல் யூஸ் படி நான் பார்க்கும்போது இதோடைய அப்சார்பன்சியோடைய ஸ்ட்ரென்த்தும் இதோட அப்சார்பன்சியோட ஸ்ட்ரென்த்தும் இதுதான் அதிகம். இதில் பட்ட உடனே டக்குன்னு அப்சர்வ் ஆகிடும், ட்ரையாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப நேரம் ட்ரையாக ஃபீல் பண்ணுவோம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க க்ரீன் அவங்களுக்கு போட்டு அலர்ஜி ஆகும், அதனால ஆரஞ்சு தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. எப்பவுமே தே யூஸ் ஆரஞ்சு ரிகார்ட்லெஸ் ஆஃப் டே அண்ட் நைட். ஸோ அதனால டிபெண்டிங் ஆன் ஹவ் எவர் இட் ஒர்க்ஸ். நீங்கள் ஸோ ஃபுல் டே போகிறாங்கன்னா 4 மணி நேரத்துக்கு மாற்றதுக்கு பதிலாக அந்த ஆரஞ்சை போட்டு 8 மணி நேரத்துக்கு மாற்றிப்பாங்கல்ல, மாற்றிக்கலாம். ஆமாம், மாற்றிக்கலாம். ஆனால் ஒரே ப்ரைஸ்க்கு இந்த பாக்ஸில் கம்மியாக இருக்குது, அந்த பாக்ஸில் அதிகமாக இருக்குது, அது மாதிரி விஷயம் நினைக்கிறேன். ஓ, அது இப்போ தான். ஆமாம், 88 கவுண்ட், இது 76 கவுண்ட் தான் இருக்குது. ஏன்னா இது லாங் லாஸ்ட். இல்லை, நீ பேசும்போது நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஒரே லாஜிக்னா அப்புறம் ஏன் இதை யூஸ் பண்ணாமல் காலேருந்து இதை யூஸ் பண்ணிக்கலாமே யோசிச்சேன். இந்த தகவலுக்கு தான் நான் பார்க்க சொன்னேன். பணம் கொடுக்குறவரை ஒரு தானே என்னன்னா இது எவ்வளோன்னு கூட எனக்கு தெரியாது. நல்லது. ஏன்னா ஆனால் உண்மையாக நான் யூஸ் பண்ணுறேன்ல, அப்போ எனக்கு தெரிஞ்சது என்னன்னா இது வந்து கொஞ்சம் டக்குன்னு அப்சர்வ் பண்ணும். இல்லை, இப்போ நான் இப்போ பீரியட் வரும்போது நார்மலாக இருக்கும்போது ஒன்றும் இருக்காது. இப்போ நான் உட்காந்து எந்திரிக்கிறேன்ல, அப்போ குபுக்குன்னு ஒன்று வரும், அப்போ நிறைய அப்படி டபால்னு வந்துடும். அந்த இடம் ஆல்ரெடி இப்போ இந்த இடம் வெட்டா இருக்குன்னு வைங்களேன், அந்த குபுக்கு வரும்போது அங்கே அப்சர்வ் பண்ண இருக்காது காட்டன். அதே இதில் அவங்க டிசைன் பண்ணதே அதை அப்சர்வ் பண்ணதான். ஈவன் தோ நீங்க அந்த வெட்டான இடத்துல பண்ணிக்கிட்டே இருந்தா கூட டக்குன்னு அப்சர்வ். இது என்னுடைய மை அண்டர்ஸ்டாண்டிங், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் நான் சொல்றேன். இது என் மனப்பிராந்தியா கூட இருக்கலாம். ஆனா அதுக்காக இது யூஸ் பண்ணா சைன் மார்னிங் எந்திரிச்சோன்னா உங்களுக்கு ஒண்ணுமே லீக்கே இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. லீக் ஆகும். இது ஃபுல் ஆயிடுச்சுன்னா லீக் ஆக தான் செய்யும், இது ஃபுல் ஆயிடுச்சுன்னா லீக் ஆக தான் செய்யும். ஐடியா இஸ் தேர் ஷுட் பி லிட்டில் பிட் காட்டன் டு அப்சார்ப் த பிளட். அது இல்லாத போது உங்களுக்கு ஓவரா ஹெவியா பீரியட் இருக்குன்னா அப்ப இதுவும் எல்லாம் பிரயோஜனம் கிடையாது. நீங்க நைட்டை எந்திரிச்சு மாத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் தேங்க்ஸ் டு பிந்து, என்னோட ஃப்ரெண்டு பிந்து, ஆல்வேஸ்ல மேக்ஸின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. எவன் கண்டுபிடிச்சானோ அவன் வாழ்க்கை, அவன் ஜென்ம லைஃப் பூரா அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏன்னா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் 43rd இயரில் தான் என் லைஃப்பில் நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன். அதுவும் பிந்து சொன்னதுனால. இப்போ நான் இதை திறக்கிறேன் பாருங்க, இது ஒரு அனக்கோண்டா மாதிரி இருக்கும். இது வந்துதான் எவ்வளோ பெருசு பாருங்க, எவ்வளோ திக்காக இருக்கா. அதோட பியூட்டி என்னன்னா இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஃப்ளாப். ஓகே, இந்த ஓப்பன் ஃப்ளாப் வந்து ரெகுலராக டு செக்யூர் டு த பேண்டீஸ். அடுத்தது இங்க இருக்கு பாருங்க, இதுதான் பியூட்டியே. பேக் சைட்ல இப்படி ஒரு ஸ்ட்ரெச் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த பேக் சைட்ல இவ்வளோ பெருசா இருக்கிறதுனால நமக்கு லீக் ஆக வாய்ப்பே இல்லை. எவ்வளோ லாங்கா இருக்கு பாருங்க, இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் போகும். ஒரு குழந்தைக்கு டைப்பர் மனப்பிராந்தியும் இருக்கு, கம்ஃபர்டபுளா. இல்ல, ஆனா நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் இந்தியா போகும்போது டிராவல் பண்ணல, அப்ப நான் பீரியட்ல தான் டிராவல் பண்ணேன். எனக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு போட வேண்டி இருந்தது. இது எனக்கு அது மாற்ற வேண்டிய தேவையே வரல. ஈவன் தோ நான் செகண்ட் டே ஆஃப் பீரியட்ல டிராவல் பண்ணாலுமே, ஈவன் தோ எனக்கு ஃப்ளோ அதிகமா இருந்தாலுமே, இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் போகுது. ஆனா அப்பயே நம்ம 8 மணி நேரத்துல மாத்திரணும். இல்ல அது 4 மணி நேரத்துல மாத்திரணும் நம்ம டியூரிங். ஆனா இவங்க நைட் டைம்னால 8 மணி நேரத்துல மாத்திடலாம். இது நைட் டைம் யூஸ் பண்றதுக்கு தான் அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. இவங்க விற்கிறதே இந்த வந்து ஹோல் பேக். இந்த பேக்கை வந்து எங்கேயோ தூக்கி போட்டேன் நான், தீர்ந்துருச்சு. கொஞ்சம் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் இங்கே இருக்கு. நைட் டைம்ல யூஸ் பண்றதுக்கு தான் அவங்க இதை சஜஸ்ட் பண்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து நான் நினைச்சதை விட இட்ஸ் லைக் பெட்டர் ஃபார் யூனோ யூசேஜ். நான் வந்து கவினை வாங்கிட்டு வர சொன்னேன். அவன் ஃப்ரெண்டும் போய் இதை வாங்கிட்டு வந்தானுங்க. அதில் பெரிய பேக்கெட் ஏதோ ஒன்று இருந்ததுன்னு அதுதான் வாங்கிட்டு வந்தானுங்க. அவன் சொன்னதுபடி பார்த்தா 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. அதாவது நம்பர் ஆஃப் சைஸஸில், நாட் த சைஸ்.
சின்ன பேக்கெட்டாகவும் இருக்குது, பெரிய பேக்கெட்டாகவும் இருக்குது. ஏன்னா இது நம்ம நைட் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு பேக்கெட் வாங்கினாலே மேபி உங்களுக்கு ஒரு 6 monthsக்கு வரலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் how many days of how many nights you might have to use it. பகல்லையும் போட்டுக்கலாம், பகலில் போட்டாலும் உங்களுக்கு இது வந்து லாங் லாஸ்டிங்காக ரொம்ப நேரம் அப்சர்வ் ஆகுது, விச் இஸ் குட். த ஃபேக்ட் தட் ஐ லைக் அபவுட் இஸ் தட் நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா லீக் ஆகும்ல, அது ஆகலை இதில். ஸோ நம்மளோட க்ளோத்ஸ்லேயோ இல்லை நம்மளோட அண்டர்வேர்லேயோ ஸ்டெயின் ஆகலை இது யூஸ் பண்ணும்போது. ஏன்னா இந்த கவரேஜ் இருக்குல்ல, அந்த ஃபுல்லாக எந்த பக்கம் திரும்பினாலும் நான் உன்னை பிடிச்சிருவேன்ற மாதிரி அது எல்லாம். சரி, இன்னொன்று எனக்கு சொல்லு, இப்போ காஸ்கோலாம் பேண்டி மாதிரியே விற்கிறாங்கல்ல டைப்பர், அது வந்து யூரினரி, அது வெறும் பிபிக்கு மட்டும், அது வெறும் யூரின் தான். அது வந்து அது பேர் இல்ல எல்லாருமே போட்டுக்கலாம். டிராவல் நம்ம இப்ப நான் ஒரு மீட்டிங் போறேன், நான் லாங்கான இதுல போய் உட்கார போறேன், எனக்கு ஸ்கூலுக்கு போறேன், நான் பப்ளிக் பாத்ரூம் யூஸ் பண்ணுவேன். இல்ல இப்ப இங்க நியூயார்க்லாம் பார்ட்டிக்கு போறாங்கல, இது கான்சர்ட்லாம் போறாங்கல, எல்லாம் குளிர் தேசமா இருக்கு. இல்ல அது இல்ல, கான்சர்ட் போனாலும் லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. நீங்க பாத்ரூம் என்ன தேடி எங்க போயிட்டு என்னைக்கு வர முடியும்? அதுக்கு கம்ஃபர்ட்டபிளா அந்த பேட் மாதிரி ஒன்று வாங்கி போட்டானா 8 மணி நேரத்துக்கு. ஏன்னா இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நீங்க 5 மணி நேரம் 6 மணி நேரம் முன்னாடியே உள்ள வந்தா தான் இடம் கிடைக்கும். அதுக்கப்புறம் முடிகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். நியூயார்க்ல நடக்குதுல்ல, பல கோடி பேர் இருக்காங்க, லட்சம் பேர் இருக்காங்கல்ல, அந்த லட்சம் பேருக்குள்ள போயிட்டீங்கன்னா என்னைக்கு பாத்ரூம் கண்டுபிடிக்குது? ஸோ இதோட பேர் வந்து ஆல்வேஸ் மேக்ஸி. இந்த மாதிரி பர்பிள் கலர்ல டார்கெட், வால்மார்ட் எல்லா கடையிலும் கிடைக்கும். இது கிடையாது, அது வேற, அது அடுத்த டாபிக். இது ஆல்வேஸ் மேக்ஸி. இது வந்து ஒரு பெரிய பேக்கெட்ல வரும், $11 $10. அதில் வந்து வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 வெரைட்டி வாங்கலாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு 3 வெரைட்டி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெரைட்டியும் இந்த வெரைட்டியும் வாங்கி வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம், நைட்டுக்கும் டேக்கும், ஹெவியர் டேஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலத்துல காட்டன் துணி தான் லேடிஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்துல அப்படிதான் நினைக்கிறேன். அமெரிக்கால எனக்கு தெரியாது, நான் அமெரிக்கால பேட் கண்டுபிடிக்கும்போது எல்லா ஊர்லயும் அப்படிதான் யூஸ் பண்ணிருப்பாங்களா? இந்தியால லேட்டா தானே வந்திருக்கும் இன்னும். ஆமா, இல்ல அமெரிக்காலேயே பேட் கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படிதான் இருப்பாங்கன்ற. கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கலையெல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை குழிய தோண்டி அதை உள்ள வச்சு இது பண்ணிடுவாங்க, புதைக்கிறதா, எரிச்சிருவாங்க. வாஷ் பண்ணி பண்ண மாட்டாங்களா? வாஷ் பண்ணிட்டு ரொம்ப யூஸ் பண்ணி அப்புறம் தூக்கி போடணும் அப்படி பண்ணுவாங்க. ஆமா, அந்த எண்ட் மந்த் எண்டுக்கு அப்புறம் அதை உள்ள தூக்கி போட்டுருவாங்க. இது வந்து இன்னொன்னு என்ன ஆகும்னா, இது பண்ணி முடிக்கும் போது இது வந்து கொஞ்சம் ஹெவி ஆயிடும், வெயிட் அதிகமாயிடும். ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற அந்த ஜெல் மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் நம்மளோட பிளட்டை வந்து கோஆகுலேட் பண்ணுது. ஸோ when it coagulates the blood, அது குழந்தைங்க டைப்பர் மாதிரி தானே, வெயிட் ஆயிடும். கொஞ்சம் ரொம்ப இருக்காது, கொஞ்சம் ஆயிடும். ஆனா உங்களுக்கு சைன் எப்படி, இது நீங்க ஆயிடுச்சு ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா இங்க பின்னாடி நீங்க ஸ்டெயின் பார்ப்பீங்க. இந்த பிளட்டோடது வந்து இங்க பின்னாடி வரைக்கும் வந்துருச்சுன்னா அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வச்சு 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 யூஸ் பண்ணக்கூடாது. கிட்ஸ் எஸ்பெஷலி நியூலி பீரியட் வரவங்களுக்குலாம் அடிக்கடி மாத்துறதுக்கு சொல்லி கொடுத்துருங்க, அவங்களோட பேக்ல வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு டெக்னிக் வந்து, இப்போ நம்ம பீரியட் வந்துருச்சு, நம்ம குளிக்க போறோம், நம்ம குளிக்க போறதுக்கு முன்னாடி நம்மளோட அண்டர்வேர் எடுத்து ஒன்று ஆல்ரெடி ரெடியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் வச்சுக்கணும். அப்புறம் குளிக்க போகணும், குளிச்சோன்னு டபக்குன்னு எடுத்து மாட்டிக்கணும். இல்லைன்னா அங்கே நின்று இதெல்லாம் போட்டுட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க, எல்லா இடமும் திருப்பியும் ஆயிடும், திருப்பி நீங்கள் போய் குளிக்கணும். ஏன்னா யூ டோன்ட் ஹாவ் ஸ்டாப். இட்ஸ் நாட் தட் சம்திங் வி கேன் ஸ்டாப், ரைட்? இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. People may not know, men you may not know. It's not something that we can control. It's not PP மாதிரி you can't hold it. No, yeah, it will just be like திறந்து விட்ட மாதிரி போயிட்டே இருக்கும். 3 daysலேருந்து ஒரு 5 days இருக்கும் சில பேருக்கு 7 daysக்கு இருக்கும். மடை திறந்து போய்கிட்டே இருக்கும். வலிக்கும், ரொம்ப வயிறு வலிக்கும், தலை வலிக்கும், முதுகு வலிக்கும், எல்லாம். சரி, இன்னொன்று இந்த இதில் கேட்குறாரு, எனக்கு டவுட் தான். இப்போ ஜென்ரலாக வெந்தயம் சாப்பிடுன்னு இந்த ஜீன்ஸ் படத்தில் பிரசாந்த் சொல்கிற மாதிரி, இல்லை இளநீர் குடிக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்களா? அது உண்மையாகவே ஸ்டாப் பண்ணுமா? வெந்தயம் இல்லை, வெந்தயமும் இளநீரும் ஏன்னா உடம்போட ஹீட்டை வந்து குறைக்கும். ஏன்னா இந்த டைமில் நமக்கு ரொம்ப பாடி ஹீட் ஆயிரும், அதனால அதை குறைக்கிறது. வயிறு வலியெல்லாம் கண்ட்ரோல், அதுக்கு சம்பந்தம் இல்ல. சைந்தவிக்கு வந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்க ஒரு பாயில் இருந்தது, இப்ப இந்த பீரியட் முடிஞ்ச உடனே அது சரியா ஆக்னி. சோ இந்த மாதிரிலாம் நமக்கு சிம்டம். பீரியட் இங்க ஃபுல்லா இருந்தது, போன வாட்டி 2-3 வீடியோல பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் இருக்கும். இப்போ அது போயிடுச்சு. இப்போ 2-3 நாளுக்கு அப்புறம் அப்படியே பயங்கரமா ஃபேஷியல் பண்ண மாதிரி 20 daysக்கு சூப்பரா இருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி 5 daysக்கான ஆயிடுவேன், ஃபேஸே அப்படி டைன்னு ஆயிரும். எனிவே, ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். இது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது பேர் வந்து பேண்டி லைனர். இது வந்து பீரியட் வரதுக்கு முன்னாடி டே, பிஃபோர் யுவர் பீரியட் டே ஆர் ஆஃப்டர் யுவர் பீரியட் டே, லைக் சும்மா ட்ராப்பாக வரும்ல. இப்போ நமக்கு தெரியும் தட் டுமாரோ இட்ஸ் கோயிங் டு கம், பட் டுடே ஐ டோன்ட் நோ வெதர் இஸ் கோயிங் டு கம் ஆர் நாட். அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டெய்லியே வச்சுக்கலாம்ல? ஆமாம், அதான் வரேன், அதுக்கு தான் வரேன். இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பைசா வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது நீங்கள் அந்த மாதிரி பர்பஸ்க்கு மட்டும் வச்சுக்கலாம். லைட்டர் டேஸ், வெதர் உங்களுக்கு வரப்போகுது இல்லை தெரியல, சைன் வரலாம் வராமல் போகலாம் அப்படின்னும் போது when in doubt you can use that. பட்
திஸ் இஸ் மேட் ஃபார் டெய்லி ப்ரொடெக்ஷன். டெய்லி நீங்கள் வந்து உங்களுடைய வெளியில் போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது, இல்லைனா வந்து ஜென்ரலாகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு லிக்விட் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ளூயிட் அங்கேருந்து வர மாதிரி இருக்குது, உங்கள் பேண்டியில் வந்து உங்களுக்கு தெரியுது, அது ஸ்டெயின் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, கிளென்லினஸ்க்காக ஹைஜீன், ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹைஜீன் ஐம் சேயிங். ஏன்னா யூஆர் கோயிங் டு, இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கிளாத் இல்லையா, உங்கள் அண்டர்வேர் இஸ் அ பீஸ் ஆஃப் கிளாத். அதில் வந்து நம்ம போய் இதை வச்சுட்டோன்னா இதை எடுத்து இப்படி தூக்கி போட்டு இப்படி எடுத்தோமா, இதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், எடுத்துட்டு நீங்கள் ரோல் பண்ணி தூக்கி இதை ரெகுலராக நம்ம எந்த பாத்ரூம் போகிறோமோ அங்கே போட்டுடலாம். வெளியில் எங்கேயாவது நீங்கள் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது எஸ்பெஷலி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். அது வந்து பீரியட் இருக்கிறவங்க தான் பண்ணணும் இல்லை, இப்போ அம்மாவே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களே இதை தான் யூஸ் பண்ணுவாங்க வெளியில் போகும்போது வரும்போது வீட்டில் இருக்கும்போது நமக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, குழந்தை பெற்றவங்க, இப்போ என்ன மாதிரி குழந்தை பெற்றவங்க எல்லாருக்குமே சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பிளாடர் கண்ட்ரோல் இருக்காது. சம்டைம்ஸ் நம்ம தும்பும் போது இருமும் போது சம்டைம்ஸ் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் யூரின் வந்து வெளியில் வரும், ஏன்னா நம்ம குழந்தை பெற்றிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது மாதிரி ஒரு பேட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் இஃப் யூ ஃபீல் லைக் ஓ மை காட் நான் வந்து மேபி லீக் ஆயிருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படுற டைமில் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பீப்புள் ஹூ ஆர் ட்ரைங் டு கன்சீவ், சம்டைம்ஸ் நீங்கள் கன்சீவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் you will have sex and then you don't know whether you are going to be pregnant or not, but you still have some chemical reaction going on inside, biological reaction and chemical reaction going down there. அப்ப அந்த மாதிரி டைம்ல you put the pad. And people who are using IVF treatment, அந்த மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறீங்களா, அவங்களும் இந்த மாதிரி ஒரு பல்கியான பேடு போட்டுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பேடு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நம்ம லேடிஸ் எல்லாருமே வந்து பேப்ஸ்மியர் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவோம். நம்மளோட கைனகாலஜிஸ்ட் வந்து நம்மளோட இன்சைட் ஆஃப் த யூட்ரஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. பேப்ஸ்மியர் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஃபாலோயிங் டே, அந்த டே நமக்கு வந்து உள்ளேருந்து லிக்விட் மாதிரி வந்துட்டே இருக்கும். அது இட்ஸ் டிஸ்கஸ்டிங், ரைட்? ஸோ தென் யூ வாண்ட் டு புட் தட் திஸ் பேட் அண்ட் தென் கீப் இட் ஃப்ரெஷ் டவுன் தேர் ஃபார் த, இட்ஸ் லைக் அ, நம்ம யூட்ரஸ் வந்து இட்ஸ் லைக் அ செல்ஃப் கிளீனிங் அவன். It will clean itself and push the things out which is unnecessary. So when the unnecessary things come out, you don't want it on your clothes. So for that you can use this pad. நீ பேசும்போது நான் யோசிச்சுட்டு இருக்கேன், மென்னுக்கே ஆக்சுவலி போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிபி போகிறாங்க, பிபி போயிட்டு ஒரு சொட்டு மூத்திரம் ஏதாவது வந்து ஷார்ட்ஸ் ஜட்டியில் நினச்சிடும்ல, அதுக்கு இந்த லைனர் வந்து இல்லை, இந்த லைனர் வந்து தப்பு இல்லைப்பா. இப்போ எனக்கு புரியுது எல்லா ஐ டோன்ட் நோ லேடிஸ் இல்ல லேடிஸ்க்கு எனக்கு தெரியல, மென்னுக்கு வந்து இருந்துட்டு ஷேக் வெல்னு ஒரு கான்செப்ட் தெரியுமா, அது போடுவாங்க தெரியுமா. சோ அது பண்ணா கூட I know I have boys right, I see their underwear, that's something shake well பண்ணா கூட அதுக்கப்புறம் உள்ள சொட்டு வந்துரும், ரைட்? இது வச்சிட்டு நான் அந்த சொட்டு அட்லீஸ்ட் மென்னுக்கு இருக்கலாம் ஒருவேளை. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஷார்ட்ஸ் போறோம், சம்டைம்ஸ் I experience that. போட்ட வெளியே ஷார்ட்ஸ்ல என்ன உள்ள அண்டர்வேர்ல வெட்டான பேருக்கு ஆபீஸ்ல வெளியே தெரிய ஆரம்பிக்கும்ல, ஒரு டாட் மாதிரி சொட்டு அதுக்கு இந்த மாதிரி ஒரு போட்டானே அப்சர்வ் பண்ணிடும்ன்ற. ஆமா கண்டிப்பா அப்சர்வ் பண்ணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு சீப் தானே, ரொம்ப பெரிய காஸ்ட்லியா இருக்கு. ஆமா இது மொத்தமே $4 தான். அப்புறம் இதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா டெக்னிக் சொல்றேன். சப்போஸ் நீங்க ரொம்ப ஸ்வெட் ஆகுற பர்சன், நீங்க அப்ப டைட்டா ட்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நிறைய பேருக்கு இப்படி இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஓட்டிப்பீங்களா? அப்ப என்ன பண்ணும், இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள உள்ளுக்குள்ள இந்த ட்ரெஸ் இருக்குல்ல, இதுக்குள்ள இப்படி வச்சு இந்த சைடு வெளியில ஃபேஸ் பண்ண மாதிரி ஒட்டிடணும். ஸோ உங்களுடைய பாடிக்குள்ள இப்படி இருக்கும், உங்க ட்ரெஸ்ல ஒட்டியிருப்பீங்க. ஸோ இப்படி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே அதுல அன்கம்ஃபர்டபுளா இருக்காது. நோ பட் இப்போ நீங்க ஒரு பார்ட்டி போறீங்க, எம்சி பண்றீங்க, இல்ல ஒரு போட்டோ எடுக்கிறீங்க, இல்ல ஒரு என்கேஜ்மெண்ட்ல இருக்கீங்க, அசிங்கமா எல்லா போட்டோலயும் பாருங்க இங்க மட்டும் ஒரு தண்ணியா இருக்கும், இங்கே மட்டும் தண்ணியா இருக்கும். அதுக்கு ஷார்ட்கட். அதுக்கெல்லாம் ப்ராடக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெட் என்ன நான் இருக்கும், ஆனா நான் டெய்லி எம்சி பண்ண போறது இல்லல, என்னைக்கே ஒரு நாள் தானே என்கேஜ்மெண்ட் ஆகும், அன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த ஜாக்கெட்ல இத ஒட்டிக்கோங்கன்றேன் நான். ஆல்டர்னேட் ஆப்ஷன் இதுக்கு மட்டும் தான் யூஸ் கிடையாதுன்றேன். இதுவும் ஒரு யூஸ். நான் சொல்ற மாதிரி மென்னும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மென்னும் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா மென்னுக்கு இப்படி ரவுண்டா இருந்தா தான் அதுல ஃபிக்ஸ் பண்ண முடியும். வாட் டு யூ மீன் ரவுண்டா என்ன பேசுற நீ? ரவுண்டா ஏன்னா அது மூவ் அரவுண்ட் ஆகும்ல, ஒரே இடத்துல நிக்காதுல்ல. இப்ப லேடிஸ்க்கு வந்து ஒரே இடத்துல அட்டாச், அது எனக்கு புரியுது. ஓகே, இப்போ உங்க மென்னுக்கு வந்து எங்க இருக்கும் இல்ல, இது கொஞ்சம் வைடா தானே இருக்கு, ஒரு ரெண்டு வேணா ஒட்டிக்க வேண்டியதுதான். ஆமா ஒட்டிக்க வேண்டிய. ஆனா எனக்கு தெரியலையே ஃப்ரண்ட்ல அப்படி ஒட்டுற மாதிரி ஒரு இடம் இருக்குமா அந்த அண்டர்வேர்ல அப்படி ஒரு கம்ஃபர்டபுள். இப்ப பசங்க எல்லாம் பிரீஃப்ஸ் போடுறாங்க, பிரீஃப்ல எல்லாம் எப்படி போடுவோம், பிரீஃப் இல்ல ஷார்ட்ஸ் டைப் அண்டர்வேர் போடுற பசங்க எல்லாம் எங்க ஒட்டுவானுங்க? இல்ல அதுவும் அப்படிதான் வீடால இருக்கு. அது ஒரு 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 லஞ்சஸ் மாதிரி ஒன்னு உட்கார்ந்து வச்சிருக்கா. ஆமா அது மாதிரி போட்டுக்கணுமா? ஃபர்ஸ்ட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா? இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க.
மென்ன அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அசிங்கமா தெரியக்கூடாதுல்ல, அதனால அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பசங்க நக்கல் இல்லாம இருக்கவே கூடாது இல்ல. இதுல கூட தான் இவ்வளவு நக்கல். இல்ல நக்கல் நம்ம பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ் தான். பிராக்டிகலா நல்லா தான் இல்ல பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ் மென்னோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. சொன்னது நக்கல் இட்ஸ் மாதிரி இல்ல செல்ஃப் கிளீனிங் நல்லா இருக்கு. No, you go and look it up. Yeah, your uterus is a self cleaning oven போட்டிருக்கோம். It's a biological term. Super. It's a self cleaning oven. They say don't put any soap or like perfume things எல்லாம் போட்டு கான்செப்ட் இதுதானே. It cleans up, it ready gets ready for the baby and then it cleans out, right? So it is a self cleaning oven. It will push out all the rubbish. Preferably நம்ம எங்க வெளிய போறோமா, அன்னைக்கு full day வெளிய இருக்க போறோம், கச்சகச்சான்னு நம்ம வந்து வேர்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை போட்டுக்கோங்க. வந்து வீட்ல இருக்கிற குட்டி பசங்களுக்குலாம் இப்பவே எஜுகேட் பண்ணிட்டா அவங்களோட என்டையர் லைஃபே நல்லா பார்த்துப்பாங்க. கரெக்ட். கிளென்லினஸ்க்கு சொல்றேன். ஆமா, கிளென்லினஸ்க்கு மாம்ஸ் வந்து ஒரு யங் கேர்ள் பாய் இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லி கொடுத்து. இந்தியால ஏன் ஒரு பிரவுன் கவர்லாம் போட்டு பேப்பர்ல எல்லாம் மடிச்சு ராப்லாம் பண்ணி அது வெக்கமா தான் இருக்கு. இன்னும் கூட தான் பீரியட்னா தொடாத, தள்ளி உட்காரு, குளிக்காதன்னு அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது I don't know about practical என்ன சயின்டிஃபிக்கா என்ன ப்ராப்ளம். சயின்டிஃபிக்கா லேடிஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த ஹைஜீன் இல்ல, அது சயின்டிஃபிக் கிடையாது, அது பிராக்டிகல் ப்ராப்ளம். சயின்டிஃபிக்கான ஹைஜீன் ரிலேட்டடா ஏதாவது அந்த இதோட சமைச்சிட கூடாது, அது மாதிரி ஏதாவது அது மாதிரி இருக்குமா? இல்ல, ஏதாவது இருக்காம பண்ண மாட்டாங்க. அது முக்கியமா ஃப்ரீயா விடுங்க ஆள அப்படின்னு சொல்றது. ஆமா. ஸோ அதனால நான் வந்து ஐ ஸ்டிக் டு திஸ் ஆல்வேஸ் பிராண்ட். கோர்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்தியாவில் போகும்போது விஸ்பர்னு ஒரு பிராண்டில் இதே மாதிரி நைட் டைமுக்கு மேக்ஸ்னா அங்கே மேக்ஸி இல்லை, வேறு ஏதோ ஒன்று இருந்தது, தேடி கண்டுபிடிச்சி வாங்கினா அதுவும் நல்லா தான் இருந்தது. ஆனால் இட் வாஸ் பிட் எக்ஸ்பென்சிவ் தேன் ஹியர். இவ்வளோ பெருசாக இல்லை, அது இதோட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் ட்ரைனஸ் வந்து இதே மாதிரி கிட்டத்தட்ட ட்ரைனஸ். இதுலேயும் அப்சார்பன்சி வந்து ரொம்ப அதிகம். ஸோ லேடிஸ் இருக்கிறவங்க, லேடிஸ் யூ மைட் நோ, மென் whoever is watching the video now you know. Next time when you go to the grocery store, அங்கே இருக்கிற எல்லா பர்சனல் ஹைஜீன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் இதெல்லாம் எடுத்து கலர்ஃபுல் பிரெட் பேக்கெட்டா அப்படின்னு நினைக்காம இதுதான் பேடு, சைந்தவி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து இப்படி பார்த்துட்டு லேடிஸோட பிரெட் பேக்கெட், லேடிஸோட டைப்பர், அந்த லேடிஸோட டைப்பர் கிப்பர்லாம் பேர் வைக்காம உங்கள் கிட்ஸை எஜுகேட் பண்ணுங்கள். பாய்ஸ் இருக்கிறவங்க வீட்டில் முக்கியமாக if you have a boy, you want them to learn, show them these things, explain it to them, normalize it at home so that they will be okay to go and purchase this for you when you are in need. காஸ்கோல தான் இவ்வளோ பெரிய சைஸ் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து எப்போல்லாம் காஸ்கோல அந்த டீல் வரும்ல, அப்போ இந்த மாதிரி ஒரு 4 வாங்கி வச்சுட்டேன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் another thing, பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட், எக்ஸ்ட்ராவாக உங்கள் பர்ஸில் எப்பவுமே ஸ்கூல் போகிறவங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், ஒர்க் போகிறவங்க, வெளியில் போகிறவங்க, ஹாவ் அ பேட், எக்ஸ்ட்ரா பேட் விச் யூ கேன் லோன் டு another person who may be in need of it. சடனாக உங்களுக்கு வந்திருக்கலாம், அவங்களோட கிட்டோட ஃப்ரெண்டு, அவங்க ஸ்கூலில் யாருக்காவது வந்திருக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் கிவிங் சம்திங் டு யுவர் சைல்டு டு டேக் டு ஸ்கூல் ஆர் காலேஜ், எக்ஸ்ட்ராவாக 2 பேட் வச்சு ask them to share. இந்த ஊரில் பாத்ரூமில் இருக்கும். அதான் ஐ எம் கமிங் டு தட் பாயிண்ட். ஸோ இப்போ லேடிஸோட பாத்ரூம் இருக்குல்ல, கேர்ள்ஸ் பாத்ரூம் எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா டேம்பான்ஸும் பேடும் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். அங்கே பேட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பப்ளிக் ரெஸ்ட் ரூம்லாம் 25 cents போட்டிங்கன்னா டேம்பான் அண்ட் பேட் யூஸ் பண்ணிக்கலாம். டேம்பானை பற்றி ஒரு வீடியோ பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் நான் அது யூஸ் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லாதனால எனக்கு தெரியல. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேம்பான்ஸ் ஆர் தேர். நான் கன்சல்ட் பண்ண நிறைய பேர் வந்து டேம்பான்ஸ் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸ்விம்மிங் போகும்போது அத்லெட்டிக் இதில் இருக்கிறவங்கலாம் டேம்பான் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா the thought of inserting, it's like a syringe மாதிரி inserting something into the thing இருக்குல்ல, அது when they're very young, a girl very young, அது வந்து just that I'm not comfortable with that. In the sense, I'm not saying about like அதை இன்சர்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் மாதிரி இருக்கும், இல்லை வேற மாதிரி அந்த ப்ரெஷர் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அந்த ஆஸ்பெக்டில் சொல்லலை. அந்த குழந்தையா இருக்கிறவங்க வந்து அதை அப்படி இன்சர்ட் பண்ணி கற்றுக்கணுமா அப்படின்றது, ஏன்னா இட்ஸ் வியர்ட் ஆங்கிள் டு டூ தட். இப்போ நிறைய பேர் வந்து நார்மலைஸ்டு கூட பண்ணிடுவாங்களா இருக்கும், ஆனால் அது ட்ரையாக இருக்கும் போது அது உள்ளே அப்படி போடுறது வந்து வலிக்குமோ ஒருவேளை அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு. நான் இது வரைக்கும் அதை வெஞ்சர் அவுட் பண்ணல, ஏன்னா ஐ ஹர்ட் தட் டேம்பான்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமாக வருது, ஏன்னா தெர் இஸ் நோ ஃப்ரீ ஃப்ளோ டு கம் அவுட் இல்லையா. But I've heard that it's the most comfortable thing to do. But if you're using a tampon, you still have to use a pad because there will be leaks. If there's a leak, you still need to use that. So it defies the purpose. அந்த இது ஏதோ இந்த கப்பெல்லாம் ஏதோ யூஸ் பண்றாங்க. மெஷர் அதுவும் யூஸ் பண்றாங்க. மென்ஸ்ட்ரேஷன் கப் இப்ப நிறைய பேர் யூஸ் பண்றாங்க.
இந்தியாவில் அது ஒர்க் ஆகும் வினோத். ஏன்னா இந்தியாவில் வந்து உங்களுக்கு ஒரு பைப் இருக்குது, அங்கேயே நீங்கள் உள்ளே ஊற்றி வாஷ் பண்ணி தர ஈரம் பண்ணலாம். இப்போ நான் என்னோட டாய்லெட்டில் வந்து தனியான பாத்ரூம், அங்கே வந்து நான் என்னோட மை பாத்ரூம் இஸ் செப்பரேட் அண்ட் மை சிங்க் இஸ் வெரி ஃபார் அவே. I cannot use that and where will I wash my hands? So I have to find a bathroom where downstairs bathroom where there is sink option, because I have to take it out. The cup உள்ள போடுறாங்க, silicone cup உள்ள போட்டு அந்த கப்பை வெளியே எடுத்து it will be full, then you dump it and then you wash the cup. blood and then you have to sterilize it, it seems, in a pot with water, boiling water. இந்த குக்கிங்லாம் நான் குக்கிங்கே பண்ண மாட்டேன், இதில் இதை வேற நான் பண்ணணுமா? அந்த வேலையெல்லாம் நமக்கு வேணாம், இந்த பேடை வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். 100% காட்டன் வந்து பேட்ஸ் விற்கிறாங்க காஸ்கோவில். ஏற்கனவே நான் வந்து ஒரே ஒரு வாட்டி யாரோ எனக்கு சாம்பிள் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன், அது குட் தான். ஆனால் எப்படி நம்ம ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஹெல்த்தி ஃபுட்டுக்கும் நார்மல் ஃபுட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மாதிரி அந்த காட்டன் பேட் வந்து கொஞ்சம் எனக்கு என்னமோ வெட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இட் வாசன்ட் கம்ஃபர்டபுள். ஸோ சம்ஹவ் ஐ டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் தட். அதனால ஐ எம் ஸ்டிக்கிங் டு வாட் ஐ லைக். whoever likes whatever product, ப்ளீஸ் உங்களோட யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன மாதிரி வந்து பெரிய மெனோபாஸை நோக்கி போய்கிட்டு இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மேக்ஸியை வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் தலையில் தூங்கும்போது, அப்புறமா பீரியட் இருக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பேடும் கையுமா தெரிகிற மாதிரி ஒரு வயசுக்கு வந்துட்டேன் நான். எப்போ வரும் எப்போ வராதுன்னே தெரியாத மாதிரி. But unfortunately, we all women have to go through this because we are the people who can procreate and bring another life to the world, whatever. So thank you always for supporting our womanhood. Men வந்து யாராவது பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி பேடெல்லாம் வாங்கி கொடுங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சந்தோஷப்படுவாங்க. வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா வினோத்? லீக் கார்ட் ஒர்க் ஆகுமா? எஸ், ஒர்க் ஆகும். இட்ஸ் குட் ஃபார் லீக். அதுக்காக ஒரே பேடை வச்சுட்டு ஒரு நாள் பூரா யூஸ் பண்ணுவேன்னா அதெல்லாம் இல்லை, மாற்றணும் அடிக்கடி. எனிதிங் கொஸ்டின்ஸ், லாஸ்ட் கொஸ்டின்ஸ், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கு? டுடே ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லீப்பிங். ஹோம்வொர்க் எதாவது தரலையா? இல்லை, அதெல்லாம் நாங்கள் முதலே கேட்டோம். கேட்டுட்டீங்களா? ஆமாம். ஓகே, கிளியராக இருந்ததா? ரொம்ப கிளியர், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. தேங்க்யூ வெரி மச். எஸ், ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் ஐ வாஸ் திங்கிங் ஓகே பண்ணிடலாம், பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினச்சேன். சரி, ஓகே, பண்ணிட்டேன். That's it. For people who may not understand this, I will tell you this one more time. This is a regular pad. This is a daytime pad which you can use during the day. This is a pad that is nighttime pad which you can use during the night. This pad has more absorbency compared to this pad is what my experience is. And this is something that is very special and I like it. This is always maxi. It's a huge pad which has very good absorbency and it has the capacity to hold an 8-hour bleed. That is what I like. For somebody who has very heavy bleeding lifestyle, you probably need this. And if you have a longer day that you have to pass through, this is probably something you have to use. It's a bit bulky when you wear it, but then again, it serves the purpose. This is your daily pad which you can use for leaks. And maybe when you are spotting, when you have spots before your period and after your period, for those lighter days, you can use this. And this is called a panty liner. I always buy this size. By the way, they have different sizes. I usually buy the long. There are extra long, small, medium. So the length is based on the coverage, like between your legs and the coverage. Extra long, and it will be a little bit longer than this. This is the same thing. Same way, even this has this length. See? Here, you see the length? Different sizes are there. And then it has flexi wings, which will easily attach to your underwear, which is very easy. I already demoed all that in the video. Go back and watch the video if you don't understand. Show this to your friends and family. It may be useful. Thank you. Thank you guys for watching this video.